கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன? கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. கரூர்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அப்படி என்னப்பா சம்பவம் நடந்துச்சு? சம்பவத்தை சொல்லுங்கப்பா. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலைமுடிய விட மாட்டோம். அதே வாடகை, அதே டெய்லர், அதாவது எவ்வளோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கான், அதுதான் எல்லாரும் பேசியிருக்காங்க. இதில் பொய் என்ன தெரியுமா? அங்கே 1 லட்சம் சேர் போட்டது உண்மை தானே. அந்த 1 லட்சம் சேர்லையுமே ஆட்கள் ஃபுல்லாகல. அந்த வீடியோ தான் நான் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொன்னால் எதனாலும் ப்ரொமோட் பண்ணிடுவீங்களா? சரி, இவ்வளோ தைரியம் இருக்குங்க, எது கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணணும்? இந்த வீடியோ போட்டால் எவனுமே கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணல. அவ்வளோ தைரியம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வீடியோ போட வேண்டியதானே. எல்லாரும் கழுவி ஊற்றுவாங்க, அதையும் கேட்க வேண்டியதானே. ஓடி போய் கல்யாணம் பண்ண போகிறோம். யாரா நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுலாம் விளாகா போட்டுட்டு இருக்க? ஆமாண்ணா, எப்படி ஒருத்தர் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுலாம் விளாகா போட முடியும்? ஆல்ரெடி நமக்கும் டோலி மியூசிக்கு வாய்க்கா தகுறாரு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எப்படி கேஸ் போடலாம் நிறைய பேர் அழைதாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? எனக்கு புரியலை. இது உண்மையாகவே ஸ்கிரிப்டா? ஆல்ரெடி பண்ண கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா, இல்லாட்டி இது ஷூட்டிங்கா? எனக்கு ஒன்றுமே புரியலை. பட் எப்படியோ கல்யாணம் முடிச்சிட்டாரு. வாசன் ப்ரோ, ஆல் த பெஸ்ட், ஹாப்பி மேரேஜ் லைஃப், நல்லா இருங்க. பட் பார்த்து பண்ணுங்க எது பண்ணாலும். ஏன்னா எது பண்ணாலும் நீங்கள் பண்ணால் பிரச்சனையாக மாறும். ஸோ எப்படியோ நல்லா இருங்க, அவ்வளோதான்.